வணக்கம். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம். என்னென்னா, திருமணத்துக்கு முன்பு நம்ம என்னென்ன வாழ்க்கையில் தயாராகணும், அது பண்ணால் தான் நம்ம திருமணத்துக்குள்ளே போகும்போது சொர்க்கமாக இருக்கும். குறிப்பாக குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நம்ம தயார் பண்ணியிருந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். இந்த உலகத்துக்கு நம்ம மூலிமா வர குழந்தைங்களும் சொர்க்கமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மேரேஜுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் தான் திருமணம் செஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆர்வம். நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுற, சந்தோஷமாக வாழ்கிற ஒரு ஆம்பளைங்கிற சக்தி, ஒரு ஆர்வம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு பண்ணக்கூடாது, சமுதாயத்தில் சொல்கிறாங்கன்னு பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு திருமணம் செஞ்சுக்கிற ஆசை, ஆர்வம் நமக்கு அது இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது. மூணாவது, ஒரு திருமணம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த திருமணத்துக்கு தேவையான பணம் சில சமயம் அப்பா அம்மா கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதுக்காக கொஞ்சம் சேவிங் வச்சுருக்கோமா, அந்த ஒருவேளை திருமணம் ஆனவுடனே குழந்தை பிறகுது, அந்த பிரசவ செலவுக்கான பணம் அல்லது குடும்பத்தில் அந்த நம்ம நம்பி வர பெண்ணுக்கு சாப்பாடு போடுறது, ஒரு சின்ன ஒரு பணம், ஒரு முதலீடு கொஞ்சம் வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு நமக்கு வேலைக்கு போய் மாதம் ஒரு அமௌண்ட்டு, ஒரு 10,000மோ 15,000மோ குடும்பத்தை நடத்துகிற அளவு வருமானம் போதுமான அளவு இருக்கா, அது இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு ஒரு அர்ஜென்ட்டுனா, ஆபத்துனா உதவுற சில உறவுகள், சில நட்புகள் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒருத்தன் திருமணம் செஞ்சுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும். திருமணம் செஞ்சுட்டு குழந்தைய பெற்றுக்கிறதும் ஒரு விபத்து மாதிரி, ஆக்சிடெண்ட், ஏதோ கல்யாணம் பண்ணால் இதே குழந்தை பெற்றுக்கூடாது. நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு உறுதிமொழி இருக்கணும் ஸ்ட்ராங்காக. என்ன உறுதிமொழி? நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றெடுக்கணும், இந்த அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஒரு நல்ல அற்புதமான குழந்தைய, சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய குழந்தைய, அல்லது ஒரு தொழிலதிபரை, அல்லது ஒரு பெரிய சேவகனை, இப்படி ஏதாவது ஒரு பெரிய சங்கல்பம் இருக்கணும். அந்த உறுதிமொழி, அந்த தவிப்போடு தான் நம்ம இல்லற வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த மாதிரி குழந்தை நமக்கு பிறக்கும். ஆக்சிடெண்ட் மாதிரி கல்யாணம் பண்ணி ஏதோ குழந்தை பெற்றோம்னா அந்த குழந்தை கிரேட்டாக வர்றது கஷ்டம். நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விரதங்கள், பூஜைகள், பிரார்த்தனைகள், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வீகமான குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிற உறுதிமொழியோடு நம்ம இல்லற வாழ்க்கையை, அந்த தாம்பந்திய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தை தெய்வீகமாக பிறக்கும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நிறைய ஆழ்வார்கள் கதை, நாயன்மார்கள் கதை, தெய்வத்தோடைய அற்புதங்கள், இப்படி நிறைய நல்ல விஷயங்களை, நம்ம ஸ்ரீராமருடைய ராமாயணம், இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அந்த வயிற்றில் இருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லி தயார் பண்ணணும். நல்ல இனிய பாடல்கள் கேட்கறது, பூஜைகள், ஹோமங்கள்லாம் கலந்துக்கிறது. இதன் மூலயமா அந்த குழந்தை ஒரு அற்புதமான குழந்தையாக டிசைன் ஆகும், உருவாகும். குழந்தை பிறந்த பிறகும் 6 வயசு வரை அதுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி கொடுக்கணும். பொம்மை எது கேட்டாலும், அல்லது கடை தெருவுக்கு கூட்டிகிட்டு போகிறத முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணணும். போயிட்டு அந்த குழந்தை இது வேணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா கொடுக்கணும். அந்த குழந்தை ஆனந்தமாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு நம்ம செய்ய வேண்டியது 6 வயசு வரையும் என்னென்னா, பாதுகாப்பாக பார்த்துக்கிற வேலை மட்டும்தான், நம்ம அன்பு கொடுக்குற வேலை மட்டும்தான். அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தவோ துன்புறுத்தவோ கூடாது. இன்றைக்கி உள்ள சமுதாயம் ஒரு குழந்தையோடைய இதயம் உதிர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது. படிப்பாக இருக்கட்டும், அல்லது சமுதாயமாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு குழந்தையின் இதயம் உதிர்ந்து போகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த குழந்தை பேரானந்தமாக இருக்கணும் 6 வயசு வரை. அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அஸ்திவாரம் நல்லா இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட எதிர்காலம் மிக பிரம்மாண்டமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக அந்த குழந்தைய வளர்க்குற அளவு நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் திருமணம் செஞ்சுக்கணும், அப்போ தான் குழந்தை பெற்றுக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அப்போ வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு நிம்மதியாக, ஒரு ஆனந்தமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இதெல்லாம் வாழ்க்கையில் கடைப்பிடித்து பார்த்தோம்னா இந்த சமுதாயம் வரக்கூடிய சமுதாயம் ஒரு அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.